முதல்ல சொல்லணும்னா நான் தமிழ் பேராசிரியை கிடையாது, வணிகவியல் துறை பேராசிரியை. என்னடா வணிகவியல் துறை பேராசிரியை தமிழ் காவலரை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு முதல்ல சொல்லும் போது எனக்குமே உள்ளே என்னென்னா ஒரு நடுக்கம் இருந்தது. நிறைய மேடையில் பேசியிருக்கலாம், நிறைய ஆய்வு கட்டுரைகள் என்னென்னா சமர்ப்பிச்சிருக்கலாம். ஆனாலும் நம்ம பேச போகிற இடங்கிறது ஒரு உள்ளே வெளியே காட்டாமல் பில்டிங் ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காக தான் ஒரு இதில் இருந்தது. ஆனாலும் என்னென்னா முன்னாடி தமிழ் பேராசிரியை வேற பேசிட்டாங்க, இப்படியே இருக்கலாமா அந்த வாசல் வழியாக அப்படியே ஓடிடலாமான்னு ஒரு எண்ணம். ஆனால் வந்துட்டோம், இனிமே போகக்கூடாது, முன்ன வச்ச கால பின்ன வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னென்னா, இன்னொன்று நான் காமர்ஸ் ப்ரொஃபஸர், எவ்வளவு நல்லா பாடம் எடுத்தாலும் 20 நிமிஷம் தான், 21 நிமிஷம் ஒரு 64 பேரில் ஒரு 60 பேர் நம்மளை பார்க்குறதுமே வேற மாதிரி இருக்கும். எப்படா முடிப்பா, யார் பற்ற பிள்ளையோ தன்னால் பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் அவன் மனநிலை நம்மக்கிட்ட இருக்கும். அதனால் நம்ம எவ்வளவு சுருக்கமாக சொல்கிறோமோ அதை விட எவ்வளவு நமக்கு தெளிவாக சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தான் உண்டுங்கிறது நான் டெய்லி காலையில் எஞ்சோன்னு சொல்கிற விஷயம். 20 நிமிஷம் இதுதான் எல்லாருடைய மனிதனுடைய மூளை என்னன்னா 20 நிமிஷம் தான் ஒரு விஷயத்தை கிரகிக்கும். அதை 10 நிமிஷம் எடுக்கக்கூடாது, கடைசி 10 நிமிஷமும் எடுக்கக்கூடாது. அந்த இடையில இருக்க 20 நிமிஷத்தை என்ன கொடுக்குறோமோ அதுதான் கொஞ்சமாவது அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதனுடைய மனநிலை. அந்த வச்சு தான் என்னன்னா இன்னைக்கு சொல்ல போறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு முத்தமிழ் காவலர் கி.ஆ.ப. விஸ்வநாதம். இதுவே இன்னைக்கு காலையில் என்னன்னா என் டேபிளில் இருந்தது. இதை பேக் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பொண்ணு பார்த்துட்டு, மேம் அதில் எழுத்துப்பலை அப்படின்னு சொன்னான். என்னம்மா எழுத்துப்பலைன்னு? விஸ்வநாதன் வரும் மேம் அப்படின்னா. இல்லைம்மா அவர் பேர் விஸ்வநாதம் தாம்மா அப்படின்னு. இதில் எங்கள் 2 பேருக்கும் பஞ்சாயத்தாங்க, நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் சாதிக் அலி சார் இல்லைம்மா அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்பினாலே தவிர அப்பமா அவர் நம்பலை. ChatGPT போட்டு பார்த்தா கி.ஆ.ப. விஸ்வநாதன் போட்டா அது என்னன்னா அதில் டூ யூ மீன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அப்புறம் தான் நம்பி என்னை விட்டா. அப்போதான் தெரிஞ்சுது எதற்காக இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்க இந்த தலைமுறையினருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இதோட காப்பியை நான் உங்களுக்கு குரூப்பில் போடுறேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய வித்து யாருன்னா கி.ஆ.ப. விஸ்வநாதன். உண்மையே சொல்ல போனால் தமிழ் பல்கலைக்கழகம் தெரியும், தஞ்சாவூர்ல இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஆனா அதை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் வரும்போது நம்ம இங்க இருக்கக்கூடிய MS யூனிவர்சிட்டியை பையன் என்னன்னா கிண்டலா சொல்லுவான் MS யூனிவர்சிட்டிக்கு. அது வேண்டாம், ஏன்னா அவர் ஒரு மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளைய அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீ பாடுறலானா தமிழ் தாய் வாழ்த்து அவன் போங்க மேடம் அப்படின்ட்டு போறான். ஆனா இது அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காப்பி என்னன்னா எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயர் போற்றி, தமிழே உயிர் தமிழனே கொள்கை. அன்பிற்குரிய தமிழ் ஆர்வலர்களே, சான்றோர்களே, இந்த தமிழ் முழக்க பேரவையில் குழுமியிருக்கும் தமிழ் உணர்வு கொண்ட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலியில் உள்ள சதக்கத்துல்லா அப்பா தன்னாட்சி கல்லூரியில் அரசு உதவி பெறா பாடப்பிரிவில் வணிகவியல் துறை பிரிவின் தலைவராக பணியாற்றும் நான் இன்று முத்தமிழ் காவலர் கி.ஆ.ப. விஸ்வநாதம் அவர்களின் ஒப்பற்ற வாழ்க்கையும் தமிழ் தொண்டையும் குறித்து பேச வந்திருக்கிறேன். இந்த உரையின் ஆக்கத்திற்கு தமிழ் செம்மல் முனைவர் சுப்புரெட்டியார் அவர்களின் நூலும் மேலும் சில மதிப்புமிக்க விவரங்களும் அடிப்படையாக எனக்கு அமைந்தன. ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு அறிமுகம் இருக்கும். இந்த பேச்சு அறிமுகமாக நான் விஸ்வநாதம் அவர்களின் அறிமுகம் மற்றும் ஆளுமை சிறப்பு குறித்து எடுத்துரைக்க பேராவல் கொள்கிறேன். முத்தமிழ் காவலர் அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் 10/11/1899 அன்று பிறந்து 19/12/1994 வரை கிட்டத்தட்ட 96 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்காகவே இயங்கினார். அவர் தமிழுக்காகவே இயங்கினார். கூடுதல் சிறப்பாக அவர் பிறந்த மாதத்தில் திட்டமிடப்பட்ட இந்த புகழ்வுரையை அவருக்கு நிகழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன், மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது ஆளுமை, யாருக்கும் ஆளுமை என்பது வெறும் புறத்தில் இல்லை, யாருக்கும் ஆளுமை என்பது வெறும் புறத்தில் இல்லை, அவரவர் தம் அகத்தில் கொண்டது. அவர் சிவந்த மேனியுடனும் நெடிய தோற்றத்துடனும் நிமிர்ந்த நடையுடனும் ஒரு கூட்டத்தின் நடுவே தனித்து காணப்பட்ட கம்பீரமான தலைவர். வெளிப்புற தோற்றத்தினால் மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் நேரத்தையும் மதித்தவர். அவர் நேரம் தவறாமையை கடைபிடித்தவர். பாரதியார் சொன்னது போல் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி கொண்டவர் அவர். பாரதியார் சொன்னது போல் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி கொண்டவர் அவர். தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு குரலாக வாழ்ந்து காட்டியவர். அவருடைய கல்வி பணியும் கொள்கை உறுதியும்
முத்தமிழ் காவலரின் வாழ்க்கை வரலாறு கல்வித்துறையில் உள்ள எனக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய பாடம். பாடம் 1, முறைசாரா கல்வியும் சுய முயற்சியும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அவர் முறைப்படி பள்ளி சென்று கல்வி கற்கவில்லை. வெறும் 5 வயதிலிருந்தே முத்துசாமி கோனார் என்பவரிடம் தமிழ் எழுத்துக்களை பயிற்சி பெற்றவர். முறையான கல்வி இல்லாவிட்டாலும் தன் சுய முயற்சியால் தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் ஆழமாக கற்றறிந்தவர். சுயம்புவாகவே வாழ்ந்த ஒரு தமிழறிஞர் அவர். இளைஞர்களுக்கு சுயம்பு பாடம் கற்பித்தவர். பாடம் 2, சமூக சீர்திருத்தம் மற்றும் தனித்தமிழ் உணர்வு. அவர் ஆரம்ப காலத்தில் ஈவே ராமசாமி என்கிற பெரியார் அவர்களுடன் இணைந்து நீதி கட்சியில் சமூக நீதிக்கான இயக்கங்களில் பங்கெடுத்தார். ஆனால் பெரியாரின் திராவிடக் கழகம் தமிழரின் அடையாளத்தை மொழி அடிப்படையில் மட்டும் குறுக்கிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் தமிழ் மொழி, தமிழர் பண்பாடு, தமிழர் உரிமைகள் ஆகியவற்றில் மட்டுமே முழுமையான கவனம் செலுத்தி தன்னுடைய தனித்தமிழ் உணர்வுடன் தொடர்ந்து செயல்பட்டார். தமிழனின் உரிமை போராட்டங்களில் அவர் நிதமான பழுவாகவும் உறுதுணையாகவும் இருந்தார். 3வது பாடம், மொழி பாதுகாப்பு மற்றும் தமிழர் எழுச்சி. முத்தமிழ் காவலரின் பங்களிப்பு 3 முக்கிய தூண்களில் நிற்கிறது. முத்தமிழ் காவலரின் பங்களிப்பு 3 முக்கிய தூண்களில் நிற்கிறது. 1, மொழி பாதுகாப்பு. 2, சமூக சமத்துவம். 3வது தமிழ் பண்பாட்டு கல்வி. முதல் தூணாக மொழி பாதுகாப்பிற்காக மொழி போராட்ட களத்தில் வெறும் சொற்பொழிவாளர் அதாவது வெறும் வாய்ச்சொல் வீரர் மட்டுமல்ல, மொழி போராட்ட களத்தில் அவர் வெறும் சொற்பொழிவாளர் அதாவது வெறும் வாய்ச்சொல் வீரர் மட்டுமல்ல, களத்தில் இறங்கி போராடிய மொழி போராளி. களத்தில் இறங்கி போராடிய மொழி போராளி. 1937ஆம் ஆண்டிலிருந்து 1940 ஆண்டு வரை நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம் போன்ற மொழி போராட்டங்களில் அவர் முன்னிலையில் நின்றவர். தமிழ் மொழியை காப்பாற்றுதல், வெளிமொழிகளின் ஆதிக்கத்தால் தமிழ் மொழி பின்னடைவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்ற உணர்வுடன் தீவிரமாக செயல்பட்டவர். இதற்காக அவர் கைது செய்யப்பட்டதும் உண்டு. மொழி போராட்டங்கள் என்பது ஒரு மொழிக்கான கேள்வி மட்டுமல்ல, அது மொழி பேசும் மக்களின் பண்பாட்டு உரிமைகளுக்கான போராட்டமே என்ற உணர்வுரம் அவரிடம் இருந்தது. 2வது தூணாக சமூக சமத்துவத்திலும் தமிழை பிரதானமாக கொண்ட தமிழ் அறிஞர்கள் குழுவின் உருவாக்கம் இவருடையது. முன்னர் நாம் கண்டது போல தமிழ் மொழியின் நீடித்த வளர்ச்சிக்காக அவர் 49 புலவர் பெருமக்களை ஒன்றிணைத்து தமிழ் புலவர் குழு என்பதை உருவாக்கினார். அது பிரெஞ்சு அகாதமிக்கு இணையான ஒரு அறிஞர் மன்றமாக செயல்பட்டது. இதன் நோக்கம் மொழி காப்பு, மொழி வளர்ச்சி, மொழியை பரப்புதல். 3வது தூணாக தமிழ் பல்கலைக்கழகத்தின் வித்து நம் விஸ்வநாதம் அவர்கள். தஞ்சாவூரில் தமிழ் யூனிவர்சிட்டி என்று எல்லோராலும் அறியப்படும் தமிழ் பல்கலைக்கழகம் என்ற கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்துவதில் அவர் முக்கிய பங்காற்றினார். தமிழ் மொழிக்கென்று ஒரு தனி பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற 30 ஆண்டுகள் இடைவிடாது குரல் கொடுத்து, அதாவது 30 ஆண்டுகள் இடைவிடாது குரல் கொடுத்து அதற்கு வித்தாக அமைந்தவர் முத்தமிழ் காவலர். இந்த கல்வி பண்பாட்டில் அவர் ஆற்றிய பெரும் பங்கு தொண்டு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அவருடைய இலக்கிய பங்களிப்பும் மரபும். முத்தமிழ் காவலர் ஆற்றிய எழுத்துப்பணி அவர் மறைந்த பின்னரும் தமிழ் சமுதாயத்திற்கு பயன் தருகிறது. அவருடைய நூல்களும் அவற்றின் சிறப்புகளும். அவர் தமிழ் மொழி, இலக்கியம், சமூகம் என பல்வேறு துறைகளில் 25 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். அவற்றில் சில திருக்குறள், புதைபொருள், அறிவுக்கு உணவு, தமிழின் சிறப்பு, பொது வாழ்வு குறித்த பல்வேறு நூல்கள். இந்த நூல்கள் மாணவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் தமிழ் மொழி இலக்கியத்தின் மீது விழிப்புணர்வு பெற வாய்ப்பாக அமைந்தன. அவரது தமிழ் தொண்டை பாராட்டி தமிழக அரசு 2007-8ஆம் ஆண்டுகளில் அவரது நூல்கள் அனைத்தையும் நாட்டுடைமையாக்கி பெருமை சேர்த்தது. அவருடைய விருதுகளும் மரபுகளும். கி.ஆப்ப விஸ்வநாதம் அவர்களுக்கு கிடைத்த பட்டமும் அவர் பெயரில் வழங்கும் விருதும் அவரது சிறப்பை பறைசாற்றும். 1956ஆம் ஆண்டில் தமிழ் தொண்டிற்காக அவர் முத்தமிழ் காவலர் என்ற மதிப்புமிக்க பட்டத்தை பெற்றார். அவரது நினைவை போற்றும் வகையில் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ்
2000 ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் கி.ஆ.ப. விஸ்வநாதம் விருது வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திருச்சியில் உள்ள மருத்துவமனைக்கு இவரது பெயர் வைக்கப்பட்டு அன்னாரது பெயர் நாளும் நினைவு கூறப்படுகிறது. மேலும் வள்ளுவவேல் என்கிற விருதும் பெற்ற நமது விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கு மட்டுமல்ல, அவர் ஒரு பன்முக திறமை கொண்டவர் என்பதற்கு சான்றாகவே அவருக்கு கிடைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிகாமணி என்ற விருது அமைகிறது. அன்பிற்குரிய தமிழ் பெருமக்களே, கி.ஆ.ப. விஸ்வநாதம் அவர்களின் வாழ்க்கை, மொழி உணர்வு, சமூக நீதி, கல்வி ஆகிய 3 முக்கிய துறைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்பை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அவர் தம் வாழ்நாள் முழுவதும் சமூகத்தில் சாதி, கல்வி என எல்லா வழிகளிலும் சமத்துவம் வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார். முறைசார் கல்வி கற்காத போதும் ஒரு தலை சிறந்த தமிழ் அறிஞராகவும் மொழி போராளியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் அவர் திகழ்ந்தது நமக்கு ஒரு மகத்தான செய்தியை சொல்கிறது. தொண்டில் தெளிவும் இலக்கில் உறுதியும் இருந்தால் எந்த தடையும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. முத்தமிழ் காவலர் மறைந்தாலும் அவர் தமிழுக்காக கண்ட கனவுகளும் அவர் ஆற்றிய தொண்டுகளும் என்றும் அழியாதவை. அவரது பெருமைகளை நாமும் போற்றி தமிழ் வளர்ச்சிக்கு நம்மால் இயன்ற சிறு பங்களிப்பையாவது வழங்குவோம் என உறுதி பூண்டு பொதுவாக எழுதி வைத்து கையில் உரையோடு படிக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. என் தாய்மொழி தமிழ். மேலும் தமிழ் பயின்று தமிழ் எனக்கு எப்படின்னா, மேடையில் பேச்சுனா அந்த மைக்கை பார்த்தா பேச ஆசையாக இருக்கும். ஸ்கூல் லைஃப்லேருந்து, பள்ளிக்கூட வாழ்க்கையிலேருந்து. அதனால் தமிழ் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் தமிழறிஞர்கள் முன்னாடி பேசணும்னா கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச தமிழ் ஒன்று மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பேசும்போது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? தமிழ் என் தாய்மொழியே. மேலும் நான் தமிழ் பயின்று இருக்கிறேன். ஆனாலும் இவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்கள் அவையில் பேசுவதற்கு ஏனோ ஒரு சிறு தயக்கம். அது போக மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பற்றி பேசும்போது நாம் தயார் செய்த குறிப்புகளில் எந்த குறிப்பையும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இவ்வளவு பெரிய உரையை எழுத்து வடிவில் நான் தயார் செய்து கொண்டு வந்து உங்கள் முன் உரையாடி கொண்டிருக்கிறேன். இதில் நிறையிருப்பின் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த இறைவன், அதற்கு ஆதி மூலமான என் பெற்றோர், என் முதுகெலும்பான சகோதரர்கள், என் ஆசிரிய பேராசிரிய பெருமக்கள், என் மாணவ செல்வங்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் என் மேல் கொண்ட நம்பிக்கையில் எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கும் இந்த உரையை உரித்தாக்குகிறேன். ஏதேனும் குறை இருப்பின் அந்த குறை எனக்கே உரித்தாகட்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்ச்சொல் கேட்டமைக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பனகல் அரசத்தை சொல்லி அந்த நேரம் நீக்கப்பட்டதில் முக்கிய பங்கு அதில் இல்லை. ஏன்னா சமஸ்கிருதம் இருந்தால் தான் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியுங்கிறத நீக்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த விதியவே நீக்கப்பட்டது. ஆக நிறைய சாதனை புரிந்த இந்த பெரியண்ண பிள்ளையோட மகன் அவர் கி.ஆ.ப. விஸ்வநாதன். அது மட்டும் இல்லை, திருச்சியில் வச்சு அவருக்கு அந்த தலைவர் முத்தமிழ் காவலருங்கிற பட்டமே சதனா அங்கே தான் வச்சு கொடுத்தாங்க அந்த பட்டத்தை. ஆக ஒரு அற்புதமாக பேசக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் படைத்த ஒரு நபர். அது மட்டும் இல்லை, தமிழுக்கு அவங்க இலக்கணத்தில் எல்லா தமிழ் மொழிக்கு நிறைய நூல் எழுதிட்டாங்க. ஏன் திருவள்ளுவம், வள்ளுவர் அதெல்லாம் சொன்னாங்க. ஏன் எங்கள் நபிகளார் வரலாறையுமே எழுதினவர். அதுதான் விசேஷம். எல்லாத்தையுமே அவர் தமிழில் எழுதி குமிச்சிட்டார். அந்த அளவுக்கு. அதனால தான் அவர் பேர்லேயே இன்றைக்கும் அந்த அரசாங்கம் இது கொடுக்குது. பல்வேறு ஆற்றலுக்கு சொந்தக்காரரை பற்றி அருமையாக பேசின பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்களுக்கு தச்சநல்லூர் பள்ளிக்கூட ஆசிரியை மீனாட்சி அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். அடுத்தபடியாக நம்முடைய பாரம்பரியமான இந்த சைவ சபை, எத்தனையோ வருடங்களை கொண்ட பாரம்பரியம் உள்ள இந்த சைவ சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி.வி.சி. வேலாயுதம் அவர்கள் பிரியதர்ஷினி அவர்களுக்கு இன்றைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. அதனால் அவருடைய தாயார் அவர்களை இங்கே அழைத்து, அம்மா 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அதுக்கு அடித்தளம் அவங்க. சரி, வந்து அதனால இந்த வாய்ப்பு அடுத்து எப்போ பிறந்தநாள் அன்னைக்கு கிடைக்கும் தெரியாது. ஏன்னா போன வாரம் எனக்கும் இந்த ப்ரோக்ராம் மாறிச்சு. 9ஆம் தேதி சொல்லும்போது ஏதோ ஒரு நல்லதுக்காக நினைக்கும் போது இந்த வாய்ப்பு இனிமே எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது. 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு என்ன டாக்டரேட் காமர்ஸ்ல முடிக்க வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு முன்னாடி ஒரு பெண் பிள்ளை பேசுறேன் அப்படின்னா அதுக்கு அப்பாவோட தைரியம் இருந்தாலும் அது அம்மாவோட ஒத்துழைப்பு
ஐயா சிவிசா வேலாயுதம் அவர்களை இங்கே ஒரு பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். உலகளாம் உணர்ந்ததற்கரியவன், நிலவுலாவிய நீர்வழி மேனியன், அம்பலத்தாடுவான், மலச்சலப்படி வாழ்த்தி வணங்குவான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. இந்த இரண்டும் தான் சைவனுடைய நோக்கமாக கொண்டு சைவமும் தமிழும் தளர்த்தி எழுதுவாங்க என்ற ஒரு கொள்கையின் வகுத்து இந்த சைவம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சைவ சபையின் அரங்கில் நடைபெறுகிற 183ஆம் ஆண்டு தமிழ் வாக்கு பேரவையினுடைய நிகழ்வில் நான் பங்கேற்பது இறையொருளால் கிடைக்கப்பட்டது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக இங்கே தலைமையேற்று நடத்தி வருகிற நான் சொல்ல விரும்புகிற எனது மூத்த சகோதரர் என்று என்னை குறிப்பிட தோன்றுகிறது. அந்த அளவிற்கு சைவ சபைதான் எங்களை ஒன்றாக இணைத்தது. அவர்கள் இங்கே சைவ சபையினுடைய நிகழ்வுகளுக்கு நான் உழைக்கின்ற போது அவர்கள் வழிகாட்டுதல் படி நான் அவர்களோடு சேர்ந்து இங்கே உழைத்திருக்கின்றோம். நான் இங்கே உறுப்பினராக சேர்ந்தபோது கூட இத்தனை ஆண்டு காலம் 1886 ஆரம்பிக்கப்பட்ட சைவ சபை இன்றைக்கு 140 ஆண்டு நிறைவை எட்டுகிற நேரத்தில் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே ஒரு தொண்டராக நான் என்னுடைய உழைப்பை நல்கிட வேண்டும் என்ற ஆசையில் தான் இங்கே உறுப்பினராக சேர்ந்தேன். ஏனோ இறையொருள் என்னை பல பொறுப்புகளில் என்னை அமர வைத்து விட்டது. அது ஏதோ யார் செய்த புண்ணியமோ அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. இருந்தாலும் இப்போது வந்திருக்கிற இதை ஒரு நாளும் நான் சிந்தித்ததும் இல்லை, நான் எண்ணியதும் இல்லை ஒரு தலை பொறுப்பு எனக்கு வந்து சேரும் என்று. ஆனாலும் மரியாதைக்குரிய சிசு மணியண்ணாச்சி அவர்களை இந்த அறியாவில் யாரும் இருக்க இயலாது. அவர்களோடு நான் பல இங்கே பொறுப்பு வகித்ததும் சரி, அவர்கள் இல்லத்துக்கு சென்று பல விஷயங்களை மற்றவர்களாம் தமிழறிஞர்கள் வந்து பேசுகிற விஷயம் வேறு. ஆனால் நாங்கள் உறவு முறையிலும் சரி பல விஷயங்களை எனக்கு அவள் மூலமாக கற்றுக்கொண்டேன். ஆனால் எப்போதுமே என் மனதில் மனநிறைவாக எப்போதும் நிகழக்கூடிய மணிநாச்சி அவர்களை இப்போது நினைவு கூறுகிறேன். அந்த சைவ இன்றைக்கி நான் இந்த பொறுப்பு ஏற்கின்றால் அவள் தந்த ஒரு முடிவு என்றது கூட சொல்ல முடியும். அடுத்ததாக இங்கே ஆரம்ப காலத்தில் இருந்த தலைவர் ஊரை எண்ணி பார்க்கின்றேன். இங்கே வந்தார்களே தலைவர் லைன் பஸ் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். இங்கே அவருக்கு பின்னாலே இங்கே தலைவராக தேர்ந்தெடுப்பதில் நானும் சில ஒரு அளவுக்கு பங்காற்றியிருக்கிறேன். யாரை தேர்வு செய்யலாம் என்கிற அளவிலே ஒரு ஆலோசனையை என்னால் கொடுக்க முடிந்தது அந்த நேரங்களிலே. அப்போது மரியாதைக்குரிய செயலப்பன் அவர்களை தெரிஞ்சிருக்கும். அவர்கள் தான் முதல், நான் வந்த பிறகு தலைவராக முதல் தலைவர். அடுத்ததாக யாரை தேர்வு செய்யலாம் என்று இருக்கிற போது எனது நண்பர் என்று சொன்னாலும் சரி, எனது சகோதரர் என்று சொன்னாலும் சரி, நாங்கள் எல்லாம் அந்த அளவிற்கு பழைய மரியாதைக்குரிய வழிநாயகம் ஐயா அவர்களை மூத்த வழக்கறிஞர் இங்கே நீண்ட காலம் சைவ சபையுடைய வளர்ச்சியிலே ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வுகளை நடத்தி காட்டியவர். அந்த அளவுக்கு யாரும் செய்ய இயலுமா என்கிற நாங்கள் நினைத்து பார்க்க கூட எல்லா சூழ்நிலையில் அதை எளிதாக எங்களை வைத்து எங்களுடைய உழைப்பின் நாங்கள் அவரோட பங்காற்றிய ஒரு பாக்கியத்தை பெற்றாலும் அதை நடத்தி காட்டிய பெருமை அவர்களுக்கு உண்டு. நான் தலைவராக பிறப்பிற்கு மிகவும் தயங்கினேன். நான் படியாக்குரிய கடலக்கைலாச ஐயா அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அவர் தமிழ்துறை பேராசிரியர், மிகவும் தகுதியானவர். அதற்கு முன்னாடி மூத்த வழக்கு வல்லையாக ஐயா அவர்களும் தலைவராக இங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை சைவ சபை கண்டது. பலரும் அறிமுகமாக சைவ சபையை கொண்டு சென்றோம். அது மட்டுமல்ல, சைவ சபையினுடைய சித்தாந்தமும் சரி, அது வளர்க்கிற மொழியும் சரி, இன்றையும் அழகாக சமமாக கொண்டு சென்று இந்த மக்களிடத்திலே ஒரு சைவ சபைக்கு ஒரு பெருமை சேர்த்தவர் மரியாதைக்குரிய வழிநாயகி அவர்கள் தான். அதுக்கப்புறம் அவர்கள் சொன்ன ஒரு வேண்டுகோள் மொழிதான் அவர்களது என்னை கட்டாயத்தின் தான் இன்றைக்கு தலைவராக இங்கே அமர்ந்திருக்கின்றேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம் இருந்தது. மரியாதைக்குரிய செல்லப்பா ஐயா அவர்களும் மற்ற இவர்களெல்லாம் எங்களோடு இருக்கிற ஒரு துணிச்சலும் கடலக்கைலாச ஐயா அவர்கள், காந்தியம்மா அவர்கள், கந்தகுமார் அவர்கள், இவரெல்லாம் இதோடு தொடர்பு இருந்தவர்கள், பொறுப்பாற்றியவர்கள். அவர்கள் எப்போதும் என்னோட உழைப்பாளர் தைரியத்திலே இதை பொறுப்பேற்று என்னால் இரண்டு அளவு செய்ய முடியும் என்று கருதுகிறேன். அது மட்டுமல்ல,
இந்த வர இருக்கிற நிகழ்ச்சியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பிப்ரவரி 7, 8 ஆகிய தினங்களில் மரியாதைக்குரிய இலங்கை ஜெயராஜா அவர்கள் சொற்பொழி நிகழ்வு இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி 7, 8 முதல் நிகழ்ச்சியாக அருள்நெறியின்ற தலைப்பில் பேசுகிறார்கள். இரண்டாவது தலைப்பாக குறள்நெறி என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். முதல் தலைப்பு சித்தாந்தம் பற்றியும், இரண்டாவது நிகழ்வாக தமிழ் மொழியை பற்றியும் அவர் பேச இருக்கின்றார்கள். அனைவரும் வருகை தந்து ஆதரவு தர வேண்டும். நான் உங்களை போன்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பிப்ரவரி 7, 8 இருந்தால் ஆமாம் மாலை நிகழ்வாக ஒரு 6 மணி வாக்கில் ஆரம்பித்து 8 மணி அளவில் முடியும் திட்டமிட்டு நடைபெற இருக்கிறது. இன்னும் அதுக்குண்டான அழைப்பில் தயாராகவில்லை. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்க வேண்டும் ஆசை இருந்தாலும் அது தயாராகவில்லை. நிச்சயமாக அனைவரும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா செல்வா அவர்கள் மூலமாக தர தருகிறோம். நீங்கள் அனைவரும் அன்றைக்கு வருகை வந்து ஆதரவு தர வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல, சைவ சபை வளர்ச்சிக்காக இந்த நடக்கிற இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடைபெற நீங்கள்லாம் செய்ய வேண்டும். 183 நிகழ்ச்சியும் எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. இது கேட்கிற போது அந்த அளவுக்கு ஒரு தமிழ் பழக்க பிறவை இருந்திருக்கா என்ற போது எனக்கே ஒரு அதிசயமாக இருக்கிறது. இப்படி கூட செய்ய இயலுமா? அது மட்டுமல்ல, என்னுடைய ஆசையை போது சொல்ல விரும்புகிறேன். ஓரளவு வயதானவர்கள் கலந்திருக்கிறோம், நாம் இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லையோ என்கிற வாதங்கள் எப்போதும் எனக்கு வருகிறது. எந்த நிகழ்ச்சியானாலும் சரி, இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு திட்டமிடல், அதை செயல்படுகிற ஒரு இதை உருவாக்கி தர வேண்டும் என்று தயவான அன்பான வேண்டுகளை மட்டும் வைத்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அடுத்தது அத்தனை நல்ல உலகங்களுக்கும் என்னை பாராட்டிய மரியாதைக்குரிய எஸ்ஐயா அவர்கள் மற்றும் இது பொறுப்பு வைக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்து வாய்ப்பு நன்றி வணக்கம். என்ன அவர்கள் சைவ சபையத்தை பற்றி சொன்னார்கள். வள்ளல் பாண்டித்துரை தேவரெல்லாம் இங்கே வந்து பேசியவர்கள். அதுதான் முக்கியம். சாதாரண விஷயம் இடம் இல்லது. கட்டளை கலாச ஐயா இருக்காங்கன்னா ஏடுகளை பூரா கலெக்ட் பண்ணுறாரு. முக்கியமாக எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கார். அவர்கள் நிறைய ஞான சம்பந்தி எத்தனையோ ஏடுகளை இன்னும் வரை அவர்கிட்ட போய் கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அதே மாதிரி ஐயா தமிழை பொருத்தி கரைச்சி குடித்தாள் ஐயா குரு சண்முகநாதன். இங்கே வந்திருக்கக்கூடிய அடுத்தபடியாக ஐயா முன்னிலை வைத்து பெருமை சேர்க்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் ராமலிங்கம் பிள்ளை ஐயா அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். எல்லாம் வல்ல சிவபெருமான் சொல்லியே எண்ணி வாழ்ந்து வருகின்ற பாரம்பரிய பிறந்த நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பாளையங்கோட்டைக்கு வருகின்ற பொழுது இந்த சைவ சேவை பார்த்து கொண்டே வந்தேன். 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறது என்ற ஒரு பெருமிதமும் ஒரு சந்தோஷம் இடத்துல வந்தது. அதனுடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு உற்சாகமும் மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டது. இது உள்ளே வருகின்ற போதெல்லாம் இதை சமயத்தில் இதை தொட்டு வணங்கிக் கொள்வேன். இது எதிலிருந்து வந்தேன்னு சொன்னால், எங்கள் கோயிலில் நான் பல பேரை பார்த்துருக்குறேன். கோயில்களை வந்தவொடனே எல்லா இடமும் சுற்றி இந்த ஃப்ளோரை தொட்டு கும்பிடுவாங்க. அவர் உடனே நான் முதல்ல கேட்டேன், சுவாமி இந்த இடம் எவ்வளோ இடமா தொடுறீங்களே ஏன்னு ஒரு இடம் கேட்கும்போது சொன்னார், எத்தனை மகான்கள் அந்த இடத்து வழியாக போனாங்களோ வந்தாங்களோ அவங்களுக்கு திருவிடையெல்லாம் அதில் பட்டுக்குன்னு சொல்லி கும்பிட்றேன் அப்படின்பாருங்க. அதை மாதிரி ஒரு திருப்தியான ஒரு பெரிய ஒரு சபையாக இருக்கிறது. இது நான் வரும்போதும் வணங்கிட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்ப பெருமை சேர்த்துருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை வழங்கிய மெசூர் சார்களுக்கும் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கங்களையும் வராமணி சார்ந்து சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்தபடியாக லைன் பஸ் அதிபர் ரமணி அவர்கள், என்னுடைய நீண்டகால நண்பர். சோமசுந்தரம் பிள்ளை என்று சொன்னால் ஒரு காலத்தில் திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை மட்டும்தான் சந்திப்பார். அந்த பெருமைக்கு அவருடைய பேரன் அவருடைய அந்த அளவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு. அவருடைய உறவினர்கள் எல்லோரும் கல்லூரியில் சைவ சபையில் எல்லோரும் பொறுப்பிலும் இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, பழநடுமாறனின் சகோதரரின் மகளை அவருடைய உறவினர் தான் திருமணம் செய்திருக்கின்றார். ஆக பல்வேறு பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர். அவர்களை ஒரு 2 நிமிடம் பேசட்டும். மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த உரையை துவங்குகிறேன். இங்கே பேசுகின்ற அனைவரும் சொன்னார்கள், எங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பற்றியும் எங்களுடைய மற்ற சேவைகளை பற்றி சொன்னார்கள். எளியவர். இதுவரை நான் தொழிலில் இருந்தேன், வேறு சமூக சேவைகளிலெல்லாம் இருந்தேன். பட் அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது, அந்த ஆன்மீக உலகம் இருக்கிறது, உங்கள் போன்ற அறிஞர்கள் இருக்கின்ற இலக்கிய உலகம் இருக்கிறது என்று சொல்லி என்னை ஒரு மாணவனாக இங்கே அழைத்து வந்து என்னை படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு மேடையில், இப்படி ஒரு அரங்கத்தில்
நான் இருக்கிறேன் என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதே நேரத்தில் பெரியவர்கள் சேர்த்து வைத்த அந்த பாரம்பரியத்தையும் பெயரையும் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்ற முறையில் எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நான் செய்கிறேன். அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வழிகாட்டுதல் என்னை மேலும் உயர வைக்கும் என்று நம்புகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழ் முழக்கப் பேரவையினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கிடைத்த டாக்டர் கௌரவ பட்டத்திற்காக பாராட்டுகள் வழங்கி கௌரவித்த தமிழ் முழக்கப் பேரவையினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு மேலும் மேலும் முன்னால் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் தான் கோயில்களுக்கு போவேன், ஆய்வு செய்து கட்டுரை எழுதேன். இப்போ வாரத்துக்கு 4-5 நாள் போக வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே குமுதம் பக்தி இதெல்லாம் எழுதிட்டு வரேன். அதில் தொடர்ந்து கட்டுரைகள் இந்த வாரத்தில் கூட நம்ம ஜங்ஷன் கைலாசநாதர் கோயிலை பற்றி பல அரிய செய்திகள் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த பழமையான கோயில்கள் இருந்தாலும் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக அதை பற்றிய முழு தல வரலாற்றை என்னால் முடிந்த அளவு எழுதி கொடுத்து குமுதம் பக்தி இதழிலும் வெளிவரச் செய்வேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். என்ற மாபெரும் அவையிலே, சைவ சபையிலே தமிழ் முழக்க பேரவையினுடைய 183வது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இங்கே மாதந்தோறும் தமிழறிஞர்களை பற்றிய இந்த சிறப்பு சொற்பொழிவுகள் ஐயா செல்லப்பா அவர்களுடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். உண்மையிலே நமக்கெல்லாம் அந்த அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அவர்களுடைய செய்த பணிகளையும் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு உத்வேகம் பிறக்கின்றது, மகிழ்ச்சி கிடைக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு அந்த அறிஞர்கள் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்றாலும் அவர்களுடைய வழியிலே நாம் எல்லாம் பின்பற்றி செல்ல வேண்டும் என்ற நமக்கு ஒரு கொள்கை பிறக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு 2 பேரறிஞர்களை பற்றி இங்கே சிறப்பாக 2 மகளிர்கள், அதுவும் கல்லூரி பேராசிரியர்கள் பேசினாங்க. நம்ம சர்சிபி ராமசாமி ஐயரை பற்றியும் கியாப்பு விஸ்வநாதம் ஐயா பற்றியும் ரொம்ப அருமையாக 2 பேராசிரியர்கள் பேசினாங்க. உள்ளபடியாக நிறைய விஷயங்கள் நமக்கெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு லேசாக தெரியும். அந்த முழு விவரமும் அங்கே நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக தமிழ் முழக்க பேரவை அமைந்திருக்கின்றது. இந்த நல்ல வேளையிலே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கு நான் இப்போ நம்ம நசீர் ஐயா சொல்லிட்டாங்க, மாத்திதா இந்து கல்லூரியினுடைய ஆட்சி மன்ற குழுவிலே நான் பொருளாளராக இருக்கின்றேன். எங்களுடைய கட்டளை பேராசிரியர் இருக்காங்க, அவங்க மேலாள் தமிழ்துறை தலைவர். நிறைய நம்ம கல்லூரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 147 ஆண்டுகளை கடந்து நமது கல்வி பணி ஆற்றி வருகின்ற கல்லூரி. அதேபோல் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய மாத்திதா இந்து மேல்நிலைப்பள்ளி 160 ஆண்டுகளை கடந்து பயணித்து கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வியையும் குறைந்த கட்டணத்திலே அரசாங்கம் என்ன நிர்ணயித்திருக்கின்றதோ அந்த கட்டணத்திலே நாங்கள் வழங்கி வருகின்றோம். பாரதி, வஉசி போன்ற மகான்கள் படித்த பள்ளி, நம்ம புதுமைப்பித்தன் போன்றவர்கள் பயின்ற கல்லூரி, முதல்வராக மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் பணியாற்றிய கல்லூரி, இப்படி பல பெருமைகளை உடைய கல்லூரி. இங்கே நிறைய நம்ம சான்றோர்கள் அந்த கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார்கள், பல பொறுப்புகளை வகுத்திருக்கின்றார்கள். எல்லாம் பெருமை, நம்ம திருநெல்வேலிக்கு கிடைத்த பெருமை. அந்த கல்வி சாலையிலே என்னுடைய தந்தையார் பொருளாளராக இருந்தாங்க. இப்போ அந்த பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வரமாக நான் கருதுகின்றேன். ஆக அந்த பெருமையெல்லாம் என்னுடைய தந்தையாருக்கு தான் சேரும். அதே போல் நம்மளுடைய குருணை இலக்கிய வட்டம் அந்த ஆண்டு விழா வருகின்ற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நெல்லை சங்கீத சபாவிலே வைத்து நடைபெற இருக்கின்றது. 41 ஆண்டுகளாக அந்த தமிழ் பணியை என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து அவர்கள் ஆரம்பித்த அந்த பணியை சிறப்பாக நாங்கள் செய்து வருகின்றோம்.
அதற்கு எல்லாம் உங்களை போன்ற தமிழ் அறிஞர்களும் சுவைஞர்களும் தான் காரணம். தொடர்ந்து வாரந்தோறும் எங்களுடைய இல்லத்திலே அந்த தமிழ் பூரண இலக்கிய வட்ட சேவை நடந்து வருகின்றது. தமிழ் பணி செய்து வருகின்றோம். இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வருகின்றோம் வாரந்தோறும். இது 41 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். அதன் கூட்டம் 2149வது வாரம், தொடர் வாரம். அந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். நெல்லை சங்கீத சபாவிலே காலை 10:30 மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது. சிறப்பு விருந்தினராக குமுதம் பக்தி இதழ் ஆசிரியர் கவிஞர் ஜெயாபுரியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வின் தலைவராக நமது வட்டாட்சியர் செல்வன் அவர்கள் தலைமையாற்ற இருக்கின்றார்கள். முன்னிலையாக நமது மூத்த வழக்கறிஞர் ஐயா ஆர்வம் அவர்கள் முன்னிலை வைக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வந்து உரையாற்ற இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் கலந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய தமிழ் முழக்க பேரவையினுடைய தலைவர், செயலர் மற்றும் அத்தனை உறுப்பினர்களுக்கு உங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடவில்லை. நன்றி. தாயே தமிழே, மிக சிறப்பான ஒரு தமிழ் முழக்க பேரவையினுடைய இந்த கூட்டத்தின் தலைவர், தமிழ் முழக்க பேரவையினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா தேசிய நல்லாசிரியர் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற செயலாளர் நசீர் அவர்களே, வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் இணை செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே, நல்ல ஒரு சொற்பொழிவு ஆற்றி சென்றிருக்கிற மேனகா அவர்களே, பிரியதர்ஷினி அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற தமிழ் பெரியோர்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் சான்றோர்களே, அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். 6 மணியிலிருந்து 2 மணி நேரம் இந்த அரங்கத்தில் பல்வேறு பொழிவுகளை பல்வேறு கோணங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக சர் சி.பி. ராமசாமி ஐயரை பற்றி நாம் ஒரு அறியாத பல செய்திகளை கூட இங்கே எடுத்து வைத்தார்கள். மிக சுருக்கமான முறையில் பேசினாலும் அந்த வரலாறுகளை நமக்கு பதியக்கூடிய அளவில் பேராசிரியர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கியாபே விஸ்வநாதம் அவர்களை பற்றி பிரியதர்ஷினி அவர்கள் தந்தை பெரியாரோடு அவருடைய தொடர்பு எப்படி இருந்தது, நீதி கட்சியினுடைய அவருடைய பணிகள் என்ன, பெண்களுடைய விடுதலைக்காக அவருடைய ஆற்றிய பணிகள் என்று அவருடைய அந்த பணிகளும் அந்த தமிழ் பணிகளையும் நமக்கு மிக எளிதான முறையில் புரியக்கூடிய அளவில் அற்புதமான முறையில் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை மாநகரில் ஏறத்தாழ 27 அமைப்புகள் இதை போன்ற தமிழக அமைப்புகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த மாதத்தில் யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற ஒரே அமைப்பு இந்த தமிழ் முழக்க பேரவை மட்டும்தான். அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ இன்றைக்கி புத்தகத்தை பிறக்கிறதுக்கு நேரம் இல்லை. புத்தகத்தை படித்தவர்கள் புத்தகத்தை படிக்காதவர்களுக்கு செவிவழி செய்திகளாக மிகப்பெரிய சுருக்கத்தை இந்த அம்மா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளாவது இதில் கொஞ்சம் மண்டை பிடிச்சிருக்கோம். 5 நாளாவது, அதுவும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமில்லாத ஒரு இலாகா துறையே மாறி வந்தாலும் கூட ஒரு 5 நாள் உட்காந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி உட்காந்து அந்த செய்திகளை மிக சுருக்கமாக ஒரு பெரிய ஒரு 210 பக்கம் உள்ள புத்தகத்தை ஒரு 20 நிமிஷத்தில் அடக்கி உங்கள்கிட்ட மிக சுருக்கமான முறையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய வாய்ப்பு. இதில் என்னென்னா, நம்ம கேட்கின்ற நாம தான் கொடுத்து வச்சவங்க மிக எளிதான முறையில் அதை பதிவு வைக்கின்றோம். இங்கே பல்வேறு வரலாறுகளையும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு தொடர்ந்து நீண்ட நெடுங்காலம், ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்னதைப் போல வஉசி போன்றவர்கள் பல்வேறு ஆள்கள் இந்த களத்திலே பேசிய இந்த அவையில் நாமும் அப்பப்போ கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பை பெற்றிருப்பதே இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான சான்றோர்கள் வீட்டிருக்கின்ற பேரரங்கிலே மிக அருமையான சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்கள். முத்துக்கள் தெரித்தது போல் இருந்தது பாண்டி நாட்டு முத்துக்கள். ஆகவே ஒரே ஒரு பாடல் ஒரு சொன்னார் உரைநடையாக, உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம்
அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரன் அவர்க்கே சரண் நாங்களே. இது ஒரு பாடல். உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம். அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரன் அவர்க்கே சரண் நாங்களே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். போபாலும் திருவாங்கூர் சமஸ்தானமும் நாங்கள் அப்படியே தான் இருப்போம், இந்தியாவில் சேர மாட்டோம்னு சொல்லிட்டு வரு வல்லபாய் பட்டேல், அவர்கிட்ட உதவியாக இருந்த VK மேனன், CP ராமசாமிட்டு சொல்லி நாளைக்கு சேருதிகளா சேரலையா இதுதான் கேள்வி. கேட்ட உடனே பயந்து சேர்ந்துருதுன்னு சொல்லி தான் திருவாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவோட சேர்ந்தது. இன்றைக்கி நீர்மின் சக்தி அம்மா அவர்கள் அருமையாக சொன்னார். நீர்மின் சக்தி திட்டங்கள்லாம் வர்றது பயக்காராது இது எல்லாமே அவர் தான் கொண்டு வந்தாருங்கிறது ஒரு தமிழன் வந்தவாசிக்காரர் இவ்வளோ சிறப்பு செய்திருக்கிறது வெளியே தெரியாததை நாம் தெரியப்படுத்தியிருக்குங்கிற நிலையில் ஒன்று. அப்புறம் அம்மா அவர்கள் முத்தமிழ் காவலர். இந்த சித்தா ஆஸ்பத்திரி வருதுன்னா அவர் தான் காரணம். நம்ம ஊரில் சித்தா அது அவர் தான் காரணம். கிவாபி சொன்னார். நான் ஏதாவது சொன்னால் பயமாகவும் இருக்கு எனக்கு. நீதி கட்சி 1921 37 வரைக்கும் ஆளுது. அதில் நம்முடைய நீதி கட்சி தலைவர் PT ராஜன் அவர்கள் பிரதம மந்திரியாக கூட இருந்திருக்கிறார். அப்போ நீதி கட்சியில் அவங்க கோயில் பணிகளை அறப்பணிகளை நல்லா செய்திருக்காங்க. இப்போ இந்த நீதி கட்சிக்கு சுயமரியாதை இயக்கம் வைத்திருந்த தந்தை பெரியார் அவர்கள் இதில் சேர்ந்துட்டார் நீதி கட்சியில். இப்போ நீதி கட்சிக்கு ஒரு பேர் இருந்தது, இது ஜமீன் கட்சி, கருகை கிரீடம் வைத்த கட்சி சொல்லி இதை எப்படியாவது மாற்றிடணும்னு சொல்லி இந்த திராவிட கழகத்துக்கு முந்தி எல்லாம் இவங்கெல்லாம் நீதி கட்சி இருந்தாங்க. அது இறை வழிபாடு உண்டு. பிறகு இவங்க என்ன செய்தாங்க, தந்தை பெரியார் இதனுடைய கட்சியினுடைய தலைவராகிட்டார், நீதி கட்சிக்கு தலைவராகிட்டார். நீதி கட்சிக்கு தலைவரானவுடனே இந்த கட்சி எந்திக்க மாட்டேங்குது. 1937க்கு அப்புறம் ராஜாஜி அவர்கள் பிரதம மந்திரியாக வந்து விட்டார். அவர் தான் இந்தியை கொண்டு வந்தார். அந்த இந்தியை எதிர்த்து போராட்டம் பயங்கரமாக நடக்குது. அம்மா அவர்கள் 1937லேருந்து 44 வரைக்கும் அந்த இந்தியை எதிர்த்து போராடிய ஒரு நபர் தான் கிவாபி விஸ்வநாதன். பிறகு இந்த கட்சி நீதி கட்சியை மாற்றணும், பேர் மாற்றணும்னு ஒரு நிலை வந்தது. 1944 ஜூலை 28ஆம் தேதி சேலத்தில் ஒரு மாநாடு, நீதி கட்சி மாநாடு. இந்த மாநாட்டில் திராவிட கழகம் பேருக்கு முந்தி தமிழர் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று மத்தியானம் 1 மணி வரைக்கும் முடிவு பண்ணியாச்சு. தமிழர் கழகம். இது யாரெல்லாம்? கிவாபி விஸ்வநாதன் ஒன்று, திருவண்ணாமலை அண்ணல் தாங்கோ சுவாமிநாதன் பேர் அவர் ஒன்று, பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியன், இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழர் கழகம் என்று சொல்லிவிட்டார்கள். பேர் சொல்லிடணும். உடனே பெரியார்கிட்ட காலையில் மத்தியானத்துக்கு மேலே காலையில், ஐயா தமிழர் கழகம் வச்சா நமக்கெல்லாம் ஆபத்து வந்துடும், நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம பேரை மாற்றணும்னு டார்பிடோ ஜனார்த்தனம் CP சிற்றரசு, சிந்தனை சிற்பி சிற்றரசு, அவருக்கு பேர் சின்னராஜ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஐயா தமிழர் கழகம் வச்சா நமக்கெல்லாம் மரியாதை இல்லாமல் போயிடும், நம்ம தெலுங்கு கன்னடம் போன்றதெல்லாம் இருக்கும்,
ஆகவே இந்த பேரை திராவிடக் கழகம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ பெரியார் சொன்னார், இதை அண்ணாவிடம் போய் சொல்லுங்க. அண்ணாவிடம் சொல்லியாச்சு. அவர் சரி அது நல்ல பொருத்தம். அப்போந்தான் 1944 ஜூலை 28 மத்தியானம் 2 மணிக்கு திராவிடக் கழகம் என்று பெயர் வந்தது. உடனே இவங்க தமிழர் கழகம்னு சத்தம் போட்டாங்க. கிவாப்பு விஸ்வநாதன் சத்தம் போட்டாங்க. தமிழர்கள் இவங்க கூட்டம் வெளியில் போட்டாங்க. அவ்வளோ பேரையும் அடித்து உதறிட்டாங்க. அடினா அடி, செம அடி. கூட்டம் போட்டு செருப்பு வச்சு இப்படிலாம் நடந்தது. பிறகு கிவாப்பு விஸ்வநாதன் சொன்னாங்க, கடை விரித்தேன் கண்டு கொள்ளுவார் இல்லை, கடையை சுருட்டி விட்டேன். அதுதான் திராவிடக் கழகம் வந்தது. அது திராவிடக் கழகம், ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு தேசிய முற்போக்கு கழகம், அப்புறம் என்னெல்லாமோ இன்றைக்கி அது அந்த பேர் இன்று நிலைத்து நிற்கிறது என்றால் அந்த தேதி தான் காரணம். இதுக்கு முன்னாடி கிவாப்பு விஸ்வநாதன் அவர்கள் அந்த தஞ்சை பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ரொம்ப காலமாக சொன்னார். தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் கல்லூரி இருந்தது, இப்போ இல்லை. தமிழ் கல்லூரி தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போயிட்டு அங்கே தான் பீலிட்டு படிக்கலாம். தமிழ் கல்லூரி இல்லாத போது தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சை பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு அழுத்தம் தொடர்ந்து கொடுத்தவர் கிவாப்பு நேசன். இப்போ தமிழை படிக்க ஆள் இல்லாதனால தஞ்சை பல்கலைக்கழகமும் ஆங்கில பல்கலைக்கழகம் போல ஆயிடுச்சு. இது நிலை இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய விருப்பம் காரியம் கணக்கில் அப்படி ஆயிட்டு. ஆகவே இந்த மாதம் டிசம்பர் மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி வருகிறது. இந்த தேதியில் ஆறுமுக நாவலர் பிறந்த மாதம். இந்த ஆறுமுக நாவலரை பற்றி என்னமோ தெரியல, என் கனவில் இந்த ஆறுமுக நாவலரை பற்றி சேரை பாலகிருஷ்ணன் பேசணும்னு என் கனவில் வந்துட்டு என்னமோ தெரியல. பிறகு காலையில் ஐயா கனவில் கண்டேன், சேரை பாலகிருஷ்ணன் ஐயா நீங்கள் தான் ஆறுமுக நாவலரை பற்றி பேச வேண்டும் என்று என் கனவில் வந்தது. ஆகவே நீங்கள் தான் உரையாற்ற வேண்டும் என்று நான் அவர்களிடம் சொன்னேன். இது போக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய படிப்பு, பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி, பெரிய படிப்பு உள்ள படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஐஐஎம்மா சார், ஐஐஎம் தானே, அதுதான் பெரிய படிப்பு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை உருவாக்கியவர் யாராவது தெரியுமா? உருவாக்கியவர் இதில் தான் நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் படித்தார். MIT. ஆமாம், அதில் தான் படித்தார். ஆமாம், இதே மாதிரி தான் இதில் தான் படித்தார். இதை உருவாக்கியவர் அன்றைய தொழில் மந்திரி ஆர் வெங்கட்ராமன் ஒரு மந்திரி இருந்தார். 57 67 வரைக்கும் மந்திரியாக இருந்தார். பிறகு துணை ஜனாதிபதி ஆனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னே வருது. பட்டுக்கோட்டை ஆர் வெங்கட்ராமன் பிறந்த தினம் வருது. அவர் தமிழுக்கும் தொழில் கல்விக்கும் என்னென்ன செய்தார் என்பதை பற்றியும் உரையாற்றுவதற்கு இருக்கிறது. அதற்கெல்லாம் வர வேண்டும் சொல்லி என்னுடைய தலைமை முடிவுரை இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம். ஆமாம் உங்கள் அனைவருக்கும் ஏனென்றால் 6 க்கு 8 மணியோடு தீர்மானம் முடிக்கிறோம். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த கவனம்